ஹாய் கைஸ். என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுறனால அவள் 10th படிக்கலை. ஒரே படிப்பு 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 ரூம்புக்குள்ளேயே கிடப்பா. அது பாதி ஃபுல்லாக ஹீட்டு. அதனால் அவளுக்கு வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிட்டு முடி ரொம்ப லென்த்தாக இருக்கும். என் 2 பொண்ணுங்களுக்குமே முடி ரொம்ப லென்த்தாக இருக்கும். வேறு மாதிரி தான் நான் வந்து என்னது கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு தான் காய்ப்பேன். இன்றைக்கி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பிள்ளைக்கு அடர்த்தி வேணும். லென்த்து போதும் ரொம்ப அளவுக்கு மீறி லென்த்து இருக்குது போதும். இப்போது அடர்த்தி வேணுங்கிறதுக்காக இப்போது தேங்காய் எண்ணெய் காய்ச்சிட்டுருக்கேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன் என்னென்னா கருவேப்பிலை இப்படி சும்மா காம்போடையே எல்லாம் உருவி போட்டேன். நம்ம வீட்லேயே மரம் இருக்குது. ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம், அப்புறம் வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம், ஒரு நெல்லிக்காய், 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். நல்லா இந்த இது வந்து கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஈவினிங் போல் தான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். அது வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். சரிங்களா? போட்டுட்டு இனிமேல் நாளையிலேருந்து பிள்ளைக்கு தேய்க்க ஆரம்பிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? கூட தான் இப்போது ஆல்மோஸ்ட் எக்ஸாம் ஒன்று தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இருக்கிற முடியாது, கொஞ்சம் பேணலாம் அப்படின்ட்டுக்காக இது விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப பிள்ளைக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும், நல்லா நீளமாகவும் இருக்கும். இப்போ நீளம்தான் இருக்குதுன்னு நீளம் வந்துக்கிட்டே தான் இருக்கக்குள்ளேயே அடர்த்தி கம்மியாயிட்டு, ரொம்ப கம்மியாயிட்டு. அதான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி இதை காய்ச்சினா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நின்றும். நான் ஈவினிங் உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.